வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் ஒரு ஆலிவ் ட்ரீ. ஆலிவ் காய் இருக்கு இல்லையா, அந்த கருப்பாக இருக்கும் இல்லை பச்சையாக இருக்கும், அந்த ஆலிவ் ட்ரீ. அந்த மரத்தோட பேர் அமாலியா. இந்த அமாலியா ட்ரீ பார்த்திங்கன்னா எந்த யூஸுமே இல்லாமல் இருந்துச்சு. அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் எந்த காயும் காய்க்கல, எந்த பூவும் பூக்கல, அது ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆனால் எந்த வேலையுமே அது செய்யலை. அப்போது அது சுற்றி இருக்கிற மரம் எல்லாம் இந்த அமாலியா ட்ரீயை பார்த்து சிரிக்கும். நீ ஒரு வேஸ்ட்டு, நீ எதுக்குமே லாய்க்கல, நீ ஒரு ஃப்ரூட் கூட உனக்கு வரல, நீ ஒரு பூ கூட நீ காய்க்கல, நீ எல்லாம் வாழ்ந்ததே வேஸ்ட்டு, நீ ஒரு வேஸ்ட்டுன்னு எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிற மரங்களை அது கேலி பண்ணிகிட்டே இருக்குமா. சில சமயம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்கக்கிட்டேருந்து உளுந்த அழுகி போன பழத்தெல்லாம் இந்த மரத்து மேலே அடிப்பாங்களாம், அமாலியா மேலே அடிப்பாங்களாம். அமாலியாவுக்கு என்ன சொல்கிறனே தெரில, ஆனால் கம்முனியாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கும். ஒரு நாள் என்னாச்சு, அந்த வழியாக அரசன் காட்டுக்கு வராரு. அவர் வரும்போதே மரவெட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. வந்த உடனே அரசன் கேட்குறாரு, இந்த காட்டிலையே எதுக்குமே லாய்க்கில்லாத சில மரங்கள் இருக்குல்ல, அது எதுன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் வெட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உடனே அங்கே சுற்றி இருக்கிற மரங்கள்லாம் சொல்லுது, அமாலியா 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 வெட்டுங்க, அமாலியா வெட்டுங்க, அமாலியா வெட்டுங்க, எல்லா மரமும் சொல்லுது. அப்புறம் அரசன் கேட்டார், ஏன் நான் அமாலியா வெட்டணும் அப்படின்னதுக்கு, அந்த அமாலியா வளர்ந்து பெருசாகி அது ஒரு காயும் காய்க்கல, ஒரு பழமும் வரல, அது வேஸ்ட் ட்ரீ, அது எதுக்குமே லாய்க்கல, அதை வெட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அரசன்னு ஓகேப்பா எல்லாரும் சொல்லிட்டாங்க அமாலியா தான் வேஸ்ட்டுன்னு சொல்லி, அதனால் அமாலியாவை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மரவெட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அமாலியாவை வெட்ட போகிறாங்க. அமாலியா வெட்ட போகும்போது அமாலியா சொல்லுதான், ராஜா நான் சொல்கிறது ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் முடிவெடுத்து என்னை வெட்டுங்க, நான் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அமாலியா சொல்லிச்சான், நான் இந்த சுற்றி இருக்கிற மரத்துக்கெலாம் நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறது உண்மைதான், எனக்கு காய் வரல, பழம் வரல, எதுவுமே வரல, ஆனால் இங்கே இருக்கிற மிருகங்களுக்கு நான் உதவியாக இருந்திருக்கேன், அவங்கள கேளுங்க, அந்த மிருகம் எல்லாம் நான் வேஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்னை வெட்டிடுங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுது. அப்புறம் உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் கூப்பிடுறாரு. எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு இந்த அமாலியா மரத்தினால உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்ததா, உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சதா அப்படின்னு கேட்டோன்னு உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே இருந்த மங்கி கூட்டம் சொல்லுது, ஆமாம் எங்களுக்கு அமாலியா மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம், நாங்கள் அதில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்கள் எல்லாத்தையுமே அதை வாழ விட்டுருக்கு, எங்களை துரத்துனதே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், எனக்கு அமாலியாவில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம், எங்களுக்கு அமாலியா ரொம்ப முக்கியம் அரசரே அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பறவை சொல்லுது, ஐயோ அமாலியா ரொம்ப முக்கியம் எங்களுக்கு, அதோட முக்கியமாக நல்ல கிளைகள், ஸ்ட்ராங்கான கிளைகள் மேலே என்னை கூடு கட்ட விட்டுருக்கு, அதனால் எங்கள் கூடு காற்றுக்கோ எதுக்குமே கீழே விழுகாமல் நாங்கள் ஸ்ட்ராங்காக எப்போதுமே இருந்திருக்கோம், இந்த அமாலியா ட்ரீ இருக்கனால தான் எங்களோட இனப்பெருக்கம் ரொம்ப நல்லாயிருக்கு, நாங்கள் நிறைய முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு நாங்கள் எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு அமாலியா ரொம்ப உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த பேர்ட் சொல்லுது. அப்புறம் அங்கேருந்து அணில் சொல்லுது, இந்த அமாலியா ட்ரீ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ராஜா, ரொம்ப குளிர் காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அமாலியா அதோட பொந்துக்குள்ளே எங்களை வாழ விட்டுருக்கு, அதனால் நாங்கள் குளிர் நல்லா தாங்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், அமாலியா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மரம் ராஜா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அங்கே இருக்க மான் கூட்டம் சொல்லுது, ராஜா அமாலியா ட்ரீ தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா உதவி பண்ணுது, நாங்கள் ரொம்ப சம்மர் அப்போ ரொம்ப காஞ்சு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே எங்கள் கூட்டமே அமாலியா ட்ரீ கடியில் தான் படுத்துக்கோம், அமாலியா எங்களை நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும், நல்ல எங்களை ஷேட் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு அமாலியா ரொம்ப முக்கியமான ட்ரீ அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு, அப்பா இவ்வளோ பேர் இந்த அமாலியா ட்ரீ பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அமாலியா ட்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீ, இந்த ட்ரீ எல்லாத்துக்குமே பல விஷயங்களில் உதவி பண்ணுது, அது காய்க்கல பழம் வரலைங்கிற மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிரச்சனையை தவிர பட் இது பல உயிரினங்களுக்கு ரொம்ப அன்பாகவும் பிரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது, அதனால் இதை வெட்ட வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் ராஜா சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கப்பா வேறு ஏதாவது மரம் இருந்தால் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு.
இந்த சுற்றி இருக்கிற மரம் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, நம்ம வந்து அதை கேலி கிண்டல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம், காய்க்கல பழம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இத்தனை உயிரங்களுக்கு உதவி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறாமையிலையும் வாயடைச்சு போயிருந்தாங்க, ஆச்சரியத்துலேயும் வாயடைச்சு போயிருந்தாங்க. இதுலேருந்து என்ன இந்த கதையிலேருந்து வருது அப்படின்னா, நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு லாய்க்கா அந்த விஷயத்துக்கு லாய்க்கான்னு மட்டும்தான் பார்க்குறோம். அவங்களால பல விஷயங்களுக்கு அவங்க மற்றவங்களுக்கு உதவியாக இருக்காங்கிற கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்குறதே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கவங்களே அதே தான். ஒருத்தவங்கள வந்து ஒரு எதிர்பார்ப்பில் பார்ப்போம், அந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்யலைன்னா உடனே அவங்க சரியில்லை, அவங்க எதுக்குமே வேஸ்ட்டு, லாய்க்கே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், அவங்களும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னாச்சு, கொஞ்சம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டு நாங்கள் வந்து பெருசாக அவங்கள வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கல. அப்போ வந்து என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, நீ வந்து அவங்கள லேசாக நீ நினைக்காத, நம்ம வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கிறது எவ்வளோ சிரமப்படுறோம், ஒரு சமணங்கால் கூட நம்மளால் போட முடியல, ஆனால் அவங்க பாரு அழகாக சமணங்கால் போட்டு எந்திரிக்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ வந்து பக்கனாச்சு. எவ்வளோ ஒரு சின்ன விஷயம், நம்ம அடுத்தவங்களை அசால்ட்டாக பார்க்குறோம், ஆனால் நம்ம வந்து சமணங்கால் போட முடியாது, ஆனால் இன்னொருத்தவங்கள் போட முடியுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா எனக்கு அன்னைக்கு பட்டுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள். சிலவங்களுக்கு குழந்தை இருக்காது, ஆனால் அவங்க வந்து குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் அவங்கள வந்து டீஸ் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்கள புண்படுத்துவாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையே குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லையே, அதை தவிர அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்க எத்தனையோ பேருக்கு அவங்க வந்து ஒரு வார்மாக இருப்பாங்க, எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க ரொம்ப உதவியாக இருப்பாங்க, அவங்க அன்பாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து அவங்கள என்ன குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு புண்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இனிமேல் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ஜேர்னி இருக்குது, அந்த ஜேர்னி அவங்களுக்கு என்னவோ அதை செஞ்சிட்ருப்பாங்க. நமக்கு அடுத்தவங்களை கேலியும் கிண்டல் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேயா?